எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம 77வது இந்த ஜூம் நிகழ்ச்சியை நம்ம சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை நாம் 76 நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். லட்சக்கணக்கான பேர் இதுல பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பேர் இதுல பேசியிருக்காங்க அவங்க கருத்துக்களை. இன்றைக்கு இன்னும் 30 நாட்களுக்குள்ள வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அந்தந்த தொகுதிகளில் இருக்கிற கள நிலவரம் என்ன, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். முத்துக்குமார் பேசுங்க. முத்துக்குமார். சார் வணக்கம் சார். சார் நான் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில உள்ள வாக்காளர். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அதிமுகவுக்கு நான் எப்பவுமே ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். குடும்பமும் அதிமுக பாரம்பரியம் உள்ள குடும்பம். இதுல எந்த ஜாதியோ எந்த மதமோ நாங்க இது ஃபாலோ பண்றது இல்லை. அதிமுக அப்படிங்கிறது எங்க ரத்தத்திலே ஊர்னது. சரியா? ஆனா இந்த தொகுதியை பாத்தீங்கன்னா கம்யூனல் பேஸ் பொறுத்து, அதாவது நாடார்ஸ், பெர்னாண்டஸ், இந்த மாதிரி பல கம்யூனிட்டியோட கலந்தது. இதுல எப்பவுமே ஐயா அப்பாவும் ஜெயிப்பாங்க. இல்லாட்டி அந்த மாதிரி அது ஒரு திமுகவும் ஒரு காங்கிரஸோட பெல்ட். ஆக்சுவலா அதையும் நம்ம போன டைம் கஷ்டப்பட்டு நம்ம ஃபீல்ட் ஒர்க் இறங்கி, நான் சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 10 ஓட்டு நினைக்கிட்டு என் கை காசு போட்டு, எனக்கு இவர் யாருன்னு தெரியாது, இன்பதுரை யாருன்னு தெரியாது, எனக்கு எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட் சோர்ஸுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம இறங்கி நம்ம கட்சி ஜெயிக்கணும், அம்மா கண்டி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம 10 ஓட்ட நம்ம கை காசு ட்ரெயின் டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போய் அவங்களை கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சா, இப்போ அவங்க பண்ற இதுக்கும் சொல்லி மாலை. நம்ம எனக்கு நான் சொல்றேன், ஒரு வார்டு மெம்பர் கூட எனக்கு தெரியாது யாரு. ஆனாலும் சென்னையில இருந்து நம்ம மெனக்கிட்டு திருநெல்வேலி ராதாபுரம் எங்க இருக்கு, நாங்க 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஓட்டு போட்டோம். அட்லீஸ்ட் அந்த ஓட் பண்ற ஒரு ஜென்ரிக் பப்ளிக் பீப்புள் தாண்டியாவது அவங்க ஒரு செவிசாய்க்கும் மக்களோட மனநிலை என்ன இருக்குன்னு எதிர்பார்க்கும். அந்த முறை சொல்றேன், நிச்சயமா அவர் நம்பர் 1 ராதாபுரம், நம்பர் 1 ராதாபுரம். நிறைய கிராமங்கள்ல தார் வசதி, ரோடு வசதி கிடையாது, தார் ரோடு கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. அவங்க கம்ப்ளீட் அந்த டைம் டெஃபினெட்லி ராதாபுரத்துல அவர் கண்டிப்பா யாருன்னாலும் தோக்கதான் போறாங்க. அதுக்கு நம்ம களப்பணி ஆட்டினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த மக்களோட மனதுல காஸ்டிசமா பிரிஞ்சுட்டாங்க எல்லாருமே. அதை ஒன்றிணைக்கிற ஒரே சக்தி உங்களை மாதிரி பெரிய கட்சியில மூத்தவங்க. நீங்க யங் ஸ்டேஜ்லயே ஒரு சட்டமன்றத்துக்கு போன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. நீங்க உண்மையை சொல்ல போனா எல்லாரும் சொல்லுவாங்க, இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கூகுள் பண்ணி அப்படி பார்த்தா கூட யங் ஸ்டேஜ்ல யாருமே அந்த 25-26 வயசுல யாருக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஃபேம்ல இருக்கீங்கன்னா அது உங்க ஹார்ட் ஒர்க். அந்த மாதிரி யாருமே பண்றது இல்லை. இந்த வாட்டி இட்ஸ் கோயிங் டு டஃப் ஃபைட் ஃபார் ஏடிஎம் கேங் இருந்தாங்க. கண்டிப்பா அவங்க காலி தான். அந்த வாட்டி ஒருங்கிணைச்சு போனா நம்ம வழக்கம் போல அதிமுக இன்னும் 100 வருஷத்துக்கு அம்மா அந்த மாதிரி நீடிக்கும். இல்லை என்றால் இந்த எலெக்ஷனோட இவங்க துண்ட காணும், துணியை காணும், பணத்தை சொல்லணும், எல்லாம் ஊரை விட்டு ஓடலாம். எங்க ஊர்ல 10 வருஷம் ஆச்சு ரோடு போட்டு, தார் ரோடு. நீங்க தான் இது ஒருங்கிணைச்சு கொண்டு உங்களை மாதிரி பெரிய தலைகள் தான் அதை ஒருங்கிணைச்சு செயல்படுத்தணும். அது யாருமே பண்றது இல்லை. அதுக்கான காரணம் என்ன? மனசுல உள்ளதை உடச்சு விடுங்க, எதுவுமே தேவையில்லை. 4 வாரத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சென்னையில வச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் சென்னையில வச்சு, அதாவது 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஜனவரி 30ஆம் தேதி சென்னையில வச்சு நான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தேன். அந்த பிரஸ் மீட்லயே நான் பகிரங்கமா சொல்லியிருப்பேன், ஒன்றுபட்ட அதிமுகவைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், தொண்டர்கள் அதைத்தான் விரும்புறாங்க. அதனால சசிகலா உள்பட அனைவரையும் நாம் இப்பொழுது ஒன்றிணைக்க வேண்டும். ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நம்ம மக்களிடத்தில் அணுகணும். அப்படி இருந்துச்சுன்னா 2011-16 நம்ம எப்படி ஒரு பிளாஸ்டிங் விக்டரியை பெற்றோமோ அதே மாதிரி அடிக்கலாம். அப்படி தவறுகிற பட்சத்தில் ஒரு இடத்துல கூட நீங்க டெபாசிட்டே வாங்க மாட்டேன். இது 100க்கு 100 உண்மை சார். நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க கள நிலவரத்தை தெளிவா தெரிஞ்சு நான் நீங்க எடுத்து பாருங்க, ஜனவரி 31ஆம் தேதி அன்னைக்கு நான் சென்னையில வச்சு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நான் அதை சொன்னேன். அது கூட பல பேர் கிட்ட அதிமுக கட்சிக்காரங்க பேசுற பொழுது, அண்ணே நீங்க நம்ம அதிமுக தோற்கும்னு சொல்லி உங்க வாயார நீங்க சொல்லாதீங்க அப்படின்னாங்க. நான் இல்லப்பா, அப்படி சொன்னாலாவது இவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், அப்பவாவது கொஞ்சம் உரைக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இதுதான் யதார்த்தம், கள நிலவரம் இதுதான் அப்படிங்கறதையும் நான் சொன்னேன். 2வது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு 2-3 மாதங்களாகவே நான் ஒரு 4 கொள்கைகளை தான் முன்னால நிறுத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதை நம்ம உருவாக்கணும். 2வது பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை நாம் அமைக்க வேண்டும். 3வது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமையை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு உண்டான உறுதிமொழிய உத்தரவாதத்தை இப்ப நம்ம கொடுக்கணும். 2 முக்கியமான ஒரு உதாரணங்களை பார்க்கலாம். உள்ளாட்சி துறையில இன்னைக்கு காலையில ஒருவர் கேட்டாரு, சார் உங்க வீட்டுல ஒரு பல்பு என்ன விலைக்கு சார் வாங்கி ஃபீஸ் போச்சுன்னா மாத்திரேன்னு அந்த பில் எடுத்து பாருங்க சார். அரசாங்கத்துல இன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி ஒரு பல்பு கிட்டத்தட்ட 1800 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்குள்ள மாத்திருக்காரு சார். உங்க வீட்டுல வாங்குற பல்போட விலையை பாருங்க, அரசாங்கத்துல நீங்க வேணா ஆர்டிஐல போட்டு அந்த பல்பு விலையை கேளுங்க, 2 ஒப்பிட்டு பாருங்க, குறைஞ்சது ஒரு 10 மடங்கு 15 மடங்கு அது ஜாஸ்தியா இருக்கும். அப்ப தமிழ்நாடு முழுக்க இவர்கள் அதுல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க.
அதே மாதிரி அந்த ரோடு வசதி சொன்னீங்க, அந்த ரோடு முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவரது நெடுஞ்சாலைத்துறையில இருக்கும், இல்லைன்னா உள்ளாட்சி துறையில வந்து இருக்கும். நீங்க ஊருக்கு ரோடு இன்னைக்கு காலையில கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, சார் ரோடுங்கிறது வந்து போட்ட ரோட இவங்க அப்படியே மறுபடியும் போட்ட மாதிரி காமிச்சு பண்றாங்க. கிராமப்புறங்கள்ல பல பகுதிகளில் அந்த ரோடு வசதிகள் வந்து இல்ல அப்படிங்கிறது. அப்ப இரண்டாவது பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே கிட்ட சொல்றது ஊழலுக்கு எதிரானதாக அதையும் நீங்க வந்து சேர்த்துங்க, அதையும் நீங்க வந்து அதை எதிர்த்து குரல் கொடுங்க. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்றைக்கு வந்து இவர்கள் வந்து ஊழலின் உச்சகட்டத்துல இருக்காங்க. அதே போல நீங்க பல பேர் அந்த காலத்துல வந்து படித்தவர்கள் வந்து கிண்டல் செய்வாங்க. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு அது சொல்றாருன்னா, எல்லோரும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள், எல்லோரும் வந்து எல்லோருக்கும் ஒரே ரத்தம். நமக்குள்ள அந்த ஜாதி மத துவேஷங்கள் இருக்கக்கூடாது, ஜாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, சசிகலா முக்குளத்தோர் சமுதாயமா, நம்ம அதுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்போம். நான் உடனே அதாவது நான் தான் நேத்து ஒரு இன்டர்வியூல சொன்னேன், நாங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்ஜிஆர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்சிக்காரன் வந்து பார்க்கிறார். ஆனா இவர் வந்து இன்னொரு ராமதாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்றார். ராமதாஸ் பாத்தீங்கன்னா அந்த வன்னியர் வாக்கு வங்கியை ஒருங்கிணைத்து ஒரு 5% வாக்குகளை அவர் வந்து கூட்டி வச்சிருக்கிறார். அப்ப நம்ம அதிமுக என்கிற கட்சிக்கு எம்ஜிஆரை போல ஒரு வலிமையான தலைவராக 50% வாக்குகளை கொண்டவராக இவர் உருவெடுக்கணும் அப்படிங்கறது அதிமுக ஒவ்வொரு தொண்டர்களும் நினைக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதிமுக தலைவராக யார் இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு இது போல எம்ஜிஆரை போல 50% வாக்குகளை பெறுகிற கட்சியாக அதிமுக வலிமையோடு கொண்டு வரணும்னு சொன்னா, நம்மால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா, ராமதாஸ் மாதிரி ஒரு 5% வந்து நம்ம உருவாக்கிக்கலாம், இவரு ராமதாசும் சேர்ந்துட்டா போதும். அதனாலதான் அந்த 10.5% வாக்குகள். நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுக்கிறோம்னா, தென் மாவட்டங்கள்ல தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. வட மாவட்டங்கள்ல அதை விட கொலவெறியில இருக்கிறாங்க 10.5%. ரெண்டாவது சரி அப்படின்னா மேற்கு மண்டலம் ரொம்ப வலிமையோடு இருக்குதான்னா அப்படி எல்லாம் கிடையாது. இங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்ல. ரெண்டாவது என்கிட்ட பேசுற பொழுது பார்த்தீங்கன்னா பல பேர் சொன்னாங்க, ஆனா நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு. நானும் பல ஆப்ஷன்ஸ் வந்து போட்டு பார்த்தேன், என்ன இதுல வந்து செய்ய முடியும். ஒன்று, இவர்களோடு சேர்ந்து நம்மளும் முழுகலாம். அது வந்து நிச்சயமா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு நேர்மையாளராக, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவராக, ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஆளாக நம்ம இன்றைக்கு பார்க்கப்படுறோம். குறைந்தபட்சம் இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்துகிற பணியை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு அமைந்திருக்கிறது. ஏன்னா என்பால் வந்து யாருக்கும் பெரிய குற்றம் குறைகளோ அல்லது விரோதங்களோ துவேஷங்களோ அல்லது ஜாதிய தாக்கங்களோ எதுவுமே, லஞ்ச ஊழலோ எதுவுமே வந்து இல்ல. நிச்சயமாக அந்த புரட்சி தலைவர் காலத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் கட்டமைக்கலாம். சில பேர் கூட என்ன சொன்னாங்கன்னா, நாம் உடனே ஒரு கூட்டத்தை போடலாம் அப்படின்னாங்க. நான் கூட யோசிச்சேன், வர 14ஆம் தேதி நம்ம ஒரு கூட்டம் போடுவோமான்னு. அப்ப திரும்ப ஒரு கேள்வி எனக்குள்ளவே என்னன்னா, சரி கூட்டம் போடுறோம், போட்டு என்ன முடிவெடுப்போம்? அதிமுக ஓட்டு போடுங்க நம்ம சொல்ற நிலையில இருக்கா, அல்லது சொன்னால் அது எடுபடுமா? ரெண்டாவது வந்து சரி இல்லைன்னா அதிமுகவை எதிர்த்து போட்டி போடுங்கன்னா அப்புறம் நம்மளும் தினகரன் போல வேறொரு அணியாக, கட்சியாக மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேதப்பட்டு கிடக்கிற அதிமுகவை மறுபடியும் நாம சேதாரப்படுத்த நினைக்கிறோமா? அது வந்து இன்றைக்கும் நம்மை விரும்புகிற, நம்மோடு பயணிக்க நினைக்கிற, என்னை ஏற்றுக்கொள்கிற அவர்களிடத்துல ஒரு தாக்கத்தை வந்து உண்டாகும். அப்ப அதுவும் வேண்டாம். அப்ப இந்த தேர்தலில் அமைதியாக இருந்துவிட்டு மே 2ஆம் தேதி ஓட்டு கவுண்டிங் ஆக இவெல்லாம் தலையில திண்டு போட்டு போயிடுவோம். அதற்கு பிறகு மிக வலிமையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போல வலிமையான அதிமுகவை நாம் கட்டமைக்கலாம். இதுல கலந்து கொண்டு இருக்கிறவங்க யாருக்காவது மாற்று கருத்து இல்ல, இந்த நேரத்துல நம்ம இந்த நிலைப்பாடு எடுத்து செய்யலாங்கிற கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். ஏன்னா நான் பல பேரோட கலந்து பேசினேன், நானும் யோசிச்சு பார்த்தேன் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இதுதான் சாலை சிறந்ததாக இருக்கும். அதை தாண்டி நாம இப்ப களத்துக்குள்ள போறதுனால எந்த ஆதரிச்சு போனாலும் சரி, எதிர்த்து போனாலும் சரி, அது எல்லாமே எதிர்வினையாகத்தான் போய் வந்து முடியும். கண்டிப்பா சார். இதுல ஒரே விஷயம் சார், இந்த நியூட்ரல் பேஸ் ஓட்டுன்னு சொல்றாங்கல்ல, யாருக்கு போடன்னு தெரியாம இருப்பாங்களா, அந்த ஓட்டுகள் கூட இப்போ வந்து ஏடிஎம்கே ஒரு 51% ஏடிஎம்கே இருந்தவங்க கூட இப்போ வந்து 5% கூட அவங்க ஏடிஎம்கே போட விருப்பம் இல்லாம போயிட்டு சார். ஒரு ஜென்ரிக் பப்ளிக் பீப்புள் பேசும்போது நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்கன்னா, நான் கண்டிப்பா அந்த அதிமுக பிஜேபி போட மாட்டேன்னு சொல்லி. சோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது எல்லாரும் நீங்க வந்து ஒரு முயற்சி எடுத்து எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நமக்கு மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல திரும்ப மீண்டும் ஏடிஎம்கே வந்து ஒரு சிறப்பான நிலைக்கு அடையிறது உங்களை மாதிரி மூத்த ஒரு நிர்வாகிகள் தான் இதுக்கு வந்து பொறுப்படுங்க. உங்க மண்டலத்தை நீங்க எப்படி பாக்கீங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நீங்க செயல்பட்டு அனைத்து நமது சகோதரர் எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாய் வைத்து தான். வாழ்த்துக்கள் சார், நீங்க ரொம்ப எனக்கு டைம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். பேசுவோம். என் பேர் சரவணகுமார், அண்ணா நகர், மதுரை. லாஸ்டா அண்ணே சொன்ன மாதிரி தான் சார், எல்லாமே சிச்சுவேஷன் மாதிரி தான் சார் இருக்கு. எல்லாமே சேர்ந்து செயல்படணும் என்னோட கருத்து ஆகும் சார். ஒன்றுபட்ட அதிமுகவை தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆமா சார். சூழ்நிலைக்கு அப்பதான் தனித்தனியா பிரிஞ்சிருக்க கட்சி வந்து பிரியல சார். ராஜா முகமது பேசுங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. சார் வணக்கம் சார்.
வணக்கம். நான் இப்ப வந்து அதிமுக காப்பாத்தணும், ஆனா பிஜேபி தோக்கடிக்கணும். எனக்கு அதிமுகவா சசிகலான்னும் போது அதுக்கு அதிமுக ஜெயிச்சோம்னா சசிகலா தோக்கடிக்கலாம். இல்ல அதிமுக தோத்து போச்சா திரும்பி மூணு வணக்கம் போடணும். சசிகலாட்ட போய் எல்லாரும் போய் என்ன சொன்னா சசிகலாட்ட திரும்பி ஏமா எங்களுக்கு ஆளுமை தலைமை தகுதி இல்ல, ஆனா நீங்க தான் வழி, நீங்க தான் எங்களை காப்பாத்த கட்சியை காப்பாத்து எல்லாரும் போயிடுவாங்க. ஜெயிச்சா அது ஒரு கெத்தா இருக்கும். எனக்கு வந்து பிஜேபியா சசிகலா தான் எனக்கு சசிகலா அவுட் பண்ணும். பிஜேபி அதோட பரவாயில்ல, அதை பத்தி இல்ல. அதனால அதிமுக நம்ம காப்பாத்தணும். ஒரு விளக்கம் என்னன்னா, அதாவது நீங்க வந்து கட்சி தோத்துருச்சுன்னா சசிகலா அவர்கள் தான் தலைமை அப்படின்னு உருவாயிரும் அப்படிங்கிற அந்த பார்வை வந்து தவறு. நீங்க வந்து நான் சொன்ன அந்த 4 விஷயத்துல பாருங்க, தொண்டர்களால உருவாக்கப்படுகிற ஒரு தலைமை, அது அடிப்படை. நீங்க சசிகலா அவர்கள் வந்து பொதுக்குழுவால அவரே பொதுச் செயலாளர் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது, நியமிக்கப்பட்ட பொழுது நான் எதிர்த்தேன். என்ன சொல்ல போனா அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் எல்லோரும் சசிகலாவை ஆதரித்தார்கள். அன்றைக்கு வந்து நான் இன்னைக்காவது நம்ம இவ்வளவு பேர் இப்ப நம்மோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் வந்து நம்மோட பயணிக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு வந்து தனியா நான் தான் வந்து இல்ல இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்துருந்தேன். அதனால தலைமை அப்படிங்கிறது வந்து நம்ம இது தோற்றுவிட்டால் சசிகலா அவர்கள் தலைமைக்கு வந்துருவாங்க, எனக்கு வந்து சசிகலாவா பிஜேபியானா பிஜேபி ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது இல்லை. அதாவது ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு குடும்பத்தோட போல பார்க்கணும். குடும்பத்துக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எல்லோரது மனநிலைகளும் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, அப்பா பையங்களே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அது வந்து கருத்து மாறுபாடுகள்ங்கிறது அது நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை நம்ம அமைக்கணும். தொண்டர்களாலதான் இந்த கட்சியுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்படுமே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிளப்பி விடுறது, இல்லைன்னா சசிகலா அவர்களை சார்ந்தவர்கள் கிளப்பி விடுறது. அதாவது ஒரு எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா அவர்களும் சரி, கட்சியினுடைய தலைமை என்பது அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு சமுதாயத்து ஆதரவை மட்டும் பெற்றவர்கள் இந்த கட்சிக்கு தலைவராக வர முடியாது. அதே போல பணபலம் மட்டும் வைத்துட்டு ஒருத்தர் வந்து இந்த கட்சிக்கு தலைவராக வர முடியாது. அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் தலைவராக வர முடியாது. மத்தியில ஆளுகிற அரசாங்கத்தை வச்சு ஒரு தலைவராக வர முடியாது. இந்த கட்சியில் இருக்கிற 1.5 கோடி உறுப்பினர்களாலும் ஏகோபித்த அளவுல ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர் தான் இந்த கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வரணும். அதனாலதான் குறிப்பிடுகிற தொண்டர்களாலதான் இந்த கட்சியுடைய தலைமை என்பது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் சொல்லியிருக்காங்க. நாமும் அதையத்தான் நம்ம வந்து அந்த கருத்தை தான் நம்ம வலியுறுத்தணுமே ஒழிய நமக்கு இவங்க வேண்டப்பட்டவங்கன்னு யாரும் கிடையாது, இவர்கள் வேண்டாதவர்கள் என்று யாரும் வந்து கிடையாது. அதிமுக இருக்கிற அனைவரும் நமக்கு வேண்டியவர்கள் தான். எனக்கு சசிகலா வேண்டியதா இல்ல, எனக்கு அம்மாவுடைய மர்ம சாவுக்காக தான் நான் உங்களை வெறுக்கிறேன். அது அப்ப ஏன் வந்து ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி இந்த 4 ஆண்டு காலத்துல ஆறுமுகசாமி அந்த விசாரணை ஆணையத்துல அவங்க விசாரிச்சு உண்மையை வெளியில சொல்லியிருக்கலாம்ல. விசாரணை ஆணையம் அமைத்தது யார்? 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது யார்? ஏன் அந்த விசாரணை ஆணையம் வந்து விசாரணை நடத்தல? அண்ணே வணக்கம். அண்ணா ரூபம் கே வேலவன், ராஜிகுளம் அண்ணே, தூத்துக்குடி மாவட்டம். நல்லா இருக்கீங்களா அண்ணே? அண்ணே அண்ணன்ட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கலந்த ஒரு 10 நிமிஷத்துலயே வந்து நிறைய பேர் வந்து நம்ம தமிழகத்தை பத்தியும் அரசியலை பத்தியும் முழுசா தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணன்ட்ட. நான் வந்து விளாத்திகுளத்துல வந்து 17 வருஷமா அதிமுக ஒன்றிய செயலாளர். தற்போது வந்து இந்த நம்ம சின்னம்மா டிடிவி தனியா கட்சி ஆரம்பிச்ச உடனே அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல அப்படியே தொடர்ந்து ஒன்றிய செயலாளரா பயணிச்சேன் 2 வருஷமா. இந்த 2 வருஷத்துக்கு அப்புறமாட்டி இப்ப பழையபடி திருப்பி வந்து அதிமுக நான் சேர்ந்துட்டேன். இப்ப அதிமுக வந்து மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளரா இருக்கேன். எஸ்ஐயா இருந்து இப்ப வந்து ஏட்டுக்கு வந்திருக்கேன். ஆமா அண்ணன் வந்து நான் ஒரு 2 கருத்து மட்டும் இப்ப சொல்லிடுறேன். அடுத்த கட்ட புதன்கிழமை நிகழ்ச்சியில விரிவா பேசுறேன். அண்ணன் நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து உண்மையிலே வரவேற்க தகுந்த ஒரு முயற்சினே. கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்றாங்கண்ணே. இன்னைக்கு பதவியில இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைய வேண்டாங்கிற ஒரு சூழ்நிலையில பதவியில இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைஞ்சா நம்மளோட சுகபோகங்கள், நம்மளோட சம்பாத்தியங்கள், நம்மளோட பவர் எல்லாம் அண்ணன் கேசிஎஸ் பழனிசாமி மாதிரி ஆட்கள் உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல நிறைய பேரு வெளியில இருக்கிறவங்க, நிறைய நல்லவங்களும் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் உள்ள வந்துடக்கூடாது, வந்தா நமக்கு இடம் இல்லாம போயிருமோ. இந்த ஒரு இப்ப இதுக்கு முன்னாடி பேசினவர் கூட பெரியவர் கூட சொன்னாரு சின்ன கையில போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான நோக்கத்துல அவரு பேசுறாரு. யாரு கையில இந்த ஆட்சி அமையணும், இந்த கட்சி போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்குது, நம்ம போன்ற தொண்டர்கள் கையில தான் இருக்குது. அதை முடிவு பண்றதுக்கு தான் அண்ணன் எடுத்துக்கிட்ட முயற்சி. உங்களுக்கு பக்கபலமா நாங்க தொடர்ந்து இருக்கிறோம். தொண்டர்களால் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த முயற்சிக்கு வந்து விளாத்திகுளம் தொகுதியும் தூத்துக்குடி மாவட்டமும் கண்டிப்பா வந்து தொண்டர்களால நம்ம திருப்பி அதிமுக வந்து எடுத்து சிறப்பா கொண்டு போகணுங்கிற முயற்சிக்கு நாங்களாம் முழு ஒத்துழைப்பு தரோம்னே. ஆமாண்ணே, கடந்த 2011-16 எம்எல்ஏ இப்ப திமுக இருக்கிறாருண்ணே.
ஆனா அவர் அந்த இன்னைக்கு இருக்கிற முதல்வர் துணை முதல்வர் அவங்களோட செயல்பாடுகள் நல்லா இல்ல, எனக்கு அவங்களோட செயல்பாடுகளை பிடிக்கல அப்படின்னு சொல்லி பகிரங்கமா குற்றம் சாட்டிட்டு தான் திமுக போனாருன்னு. துணை முதல்வர் சென்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் சீட்டு கேட்டாரு. அவர் அந்த மாவட்ட அமைச்சர் ராஜுக்கும் அவருக்கும் ஒத்து வரல. உடனே அவரை கட்டாயமா அனுப்பிச்சிடுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவரு சட்ட அமைச்சரோட அனுப்பிச்சுட்டாங்க, அனுப்பிச்சுட்டாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க அதிமுகவுல ஒரு பலம் என்னன்னா, இன்றைக்கு சாதாரண பொறுப்புல இருக்கிறவங்க கூட அடுத்த முறை ஒரு நல்ல பொறுப்புக்கு வரலாம். திமுக அப்படி இல்ல. குறுநில மன்னர்களை போல மாவட்டத்துக்கு ஒருவர், தொகுதிக்கு ஒருவர், மாநிலத்துல சில பேர் என்று பிக்ஸ்டா இருப்பாங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இவர் எடப்பாடி பழனிசாமி அந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றாரு. இவரு அது போக அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற அமைச்சர்கள் அவங்க தான் கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்துக்கு அவங்க தான் முதலமைச்சர். அவர்களுக்கு யார் வேணுமோ அவங்கதான் கட்சியில இருக்கணும். அவருக்கு பிடிக்கலைன்னா அவங்க கட்சியிலே இருக்கக்கூடாது. இதெல்லாம் அதாவது எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் கத்துக்கிட்டது, யார் பிடிக்கலையோ அவங்களை கூப்பிட்டு தேர்தல் காலத்துல பக்கத்துல வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர்கள் எதிராக போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஜாக்கிரதை உணர்வோடு செயல்படணுங்கிறத எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது. இவங்க என்னன்னா இவங்களே மாற்று கட்சிக்கு அனுப்புறாங்க. அப்ப கடைசியா கட்சியை ஒரு கம்பெனி மாதிரி ஆக்குறதுக்கு தான் இந்த முயற்சிகள் சரியா இருக்கும். இது தேர்தல்ல நிச்சயமா ஒரு கடுமையான எதிர் விளைவுகளை இது கொடுக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நாங்க சேலத்துலதான் படிக்கிறேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா நீங்க பேசினதை உங்களை பத்தி எல்லாத்தையுமே நான் கேட்டிருக்கேன் ஐயா. இப்போ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா இருக்கட்டும், மத்தவங்க யாரா இருக்கட்டும், ஒரு படிச்சவங்க, ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தான் வரணும்ன்றது எல்லாரோட விருப்பம் ஐயா. இப்போ இந்த டைம்ல நீங்க எந்த இது எடுத்தாலும் உங்களுக்கு தான் அதிகமா சப்போர்ட் இருக்கும். இப்போ நீங்க நாளைக்கே ஒரு போட்டிடுறீங்கனாலும் உங்களை போல படிச்சவங்க, ஒரு எல்லாமே தெரிஞ்சவங்க, இவங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்கன்ட்டு எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் தானே பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன்ல இப்போ நீங்க எந்த இதுவுமே எடுக்கலன்னா அடுத்தது ஏடிஎம்கேன்னு ஒண்ணு இருக்குன்னே சொல்ல முடியாது இல்லைங்க ஐயா. அதனால நீங்க அது குறிப்பா இந்த கல்வித்துறையில பார்த்தீங்கன்னா 9, 10, 11 இதெல்லாம் தேர்வே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இப்ப எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. ஆமாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏங்க 9, 10, 11 நீட்டுக்கு தயார் பண்ணி அதுல அவங்களை நல்லா படிக்க சொல்லணும், அவர்களுக்கு தேர்வு வைக்கணும். 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வேணா நம்ம தேர்வு வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தேர்வு வேணும்னு சொல்றாங்க. நீட்டுக்கு தயார் பண்ண வேண்டியவங்களை, போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ண வேண்டியவங்களை 9, 10, 11 எல்லாம் தேர்வு வேண்டாம்னு சொல்றாங்க. இது எதிர் விளைவுகள், அதாவது ஒரு மாநிலத்தினுடைய அந்த வளர்ச்சியை பெரிய அளவுல பாதிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஆல் பாஸ் மன்னன், ஆல் பாஸ் போட்ட கடவுளே அப்படின்னாங்க. அவெல்லாம் அட்ரஸே காணா. அதான் அன்னைக்கே சொன்னீங்க, தவறான ஒரு முடிவு. இந்த ஆல் பாஸ்ங்கிறது யூஜிசி அப்ரூவ் பண்ணாது. நீதிமன்றத்துல அது நிக்குது, யூஜிசி அப்ரூவ் பண்ணல. ஒழுங்கா அந்த பசங்க எல்லாம் விட்டு இருந்தாங்கன்னா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுல கொஞ்சம் லீனியண்டா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியா கொஸ்டின் பேப்பர் அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்துருக்கலாம். இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் பாதிக்குது. எல்லாமே பாதிக்குது. ஆமா. ரெண்டாவது, இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம எல்லாம் போயிடாது. அதற்கு பிறகுதான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஒன்றுபட்ட அதிமுகவை, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை கொண்ட ஒரு அதிமுகவை நம்ம கட்டமைக்க முடியும். இப்ப இந்த தேர்தல்ல அதனாலதான் நான் கருத்து சொல்லும் பொழுதே கேட்டேன், இந்த தேர்தல்ல சொல்லலாம் நம்ம, ஆனா களம்னு போனோம்னா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபாய் வேணும். 250 தொகுதிகளை நம்ம 200 தொகுதிகள் அப்படின்னா 2500 கோடி ரூபாய் வேணும். ஒரு 3000 கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் தேர்தல்ல தனித்து நிற்கிற அந்த இதை பத்தி நம்ம சிந்திக்க முடியும். அல்லது கட்சி ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது ஒரு வலுவாக இருந்தால் அது அந்தந்த கிளைகள்ல இருக்கிறவங்க வலிமையான ஒரு அதிமுகவை உருவாக்கி காட்டுவாங்க. ரெண்டாவது, பதவிக்கு நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் இதை செய்யல. அதாவது கேசி பழனிசாமிக்கு ஒரு பதவி வேணுங்க அப்படின்னா இவனுங்களே கொடுத்திருப்பாங்க. இபிஎஸ்ஏ கொடுத்திருப்பாரு, ஓபிஎஸ்ஏ கொடுத்திருப்பாரு, அல்லது எந்த கட்சியில யார் வேணாலும் அதை கொடுத்துருவாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கட்சியாக இருக்கணும், மீண்டும் ஆளுகிற கட்சியாக அது அமையணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை போராடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நான்லாம் நீங்க படிக்கிற மாதிரி நானெல்லாம் காலேஜ்ல 22 வயசுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு இளைஞரடியில மாவட்ட பொறுப்பு கொடுத்தாரு. 24 வயசுல தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பு, 25 வயசுல எம்எல்ஏ. அந்த மாதிரி அதனாலதான், அதாவது எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி இந்த இயக்கத்தை வலிமையான இயக்கமாக எதிர்காலத்துல நடத்தணும் என்பதற்காகத்தான் என் போன்ற லட்சக்கணக்கான பேரை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. நம்ம அந்த வழியில நம்ம தொடர்ந்து செயல்படுவோம். பேசுங்க தம்பி. சார் வணக்கம். வணக்கம். இருக்கிற நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
சசிகலா அம்மா வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா தினகரன் வந்து கண்டினியூ பண்றாரு. இதனால வந்து நமக்கு வந்து சாதகம் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆகாது. அவர் முடிஞ்ச வரையும் அவர் எடுத்துக்கிட்டு தான் போவாரு. கட்சியில 33 வருஷமா 30 வருஷமா இருந்தவங்க இந்த மாதிரி நீக்கிட்டாங்களே, இன்னும் 2 அவங்க இனத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து கோபம் தான் வரும் அதிகரிக்கும். அதனால வந்து எல்லாரும் ஒன்றுபட்டு தான் இதை செய்யணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து அம்மா இறந்துட்டாங்க, அவரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பெரியவர் இதுக்கு முன்னாடி பேசினாரு. அவரு சொல்றாரு எனக்கு சசிகலா பிடிக்கல அப்படின்னு. அப்படி பிடிக்கல அப்படின்னாக்கா ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் சேர்ந்து அந்த வழக்கை வந்து நடத்தி அவங்க மேல குற்றம் இருக்குன்னு அதை நிரூபிச்சிருக்கணும். அதுவும் கிடையாது. ரெண்டாவது ஊழல் பட்டியல் அப்படின்னு பார்த்தா நிறைய அவங்கவுங்களும் ஊழல் பட்டியல்ல எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து CV சண்முகம் வந்து விழுப்புரத்தில் நிக்கிறாருன்னு பார்த்தா அவருக்கு ஊழல் பண்ண ஆவின் பால்ல ஊழல் பண்ண அவரு போட்டியில எதிர்ப்பா நிக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணி நிறைய ப்ராப்ளத்தை வச்சிருக்காங்க. அம்மா இருக்கும்போது அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சதுனால அதிகமா பேச மாட்டாங்க. அதிகமா ஊழல் பண்றதுக்கும் கிடையாது. அவங்க பார்வைக்கு போச்சு அப்படின்னாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லாத அவங்க செய்யறதுக்கு அவங்க செய்யறாங்க. ரன்னிங் ரேஸ்ல வந்து கண்ணை வந்து கட்சி பல கட்டிக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் பண்ற இந்த ஆட்சி கண்ணை கட்டிக்கிட்டு ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி இருக்கு. இது மக்களிடம் எவ்வளவு போய் சென்றடையும் பார்த்தா சென்றடையவே இல்லை. இவங்க இப்ப 6 மாசமாவும் 1 வருஷமா பார்க்கும்போது 10 மாசமா தான் இவங்க வந்து இந்த திட்டங்கள்லாம் சொல்றாங்களே தவிர இதுக்கு முன்னாடி வந்து இதே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து எங்க கிட்ட வந்து நிதி இல்ல, ஒரு திட்டம் பண்ணணும்னாக்கா எங்ககிட்ட ஒதுக்கீடு பண்றதுக்கான அமௌண்ட் இல்ல அப்படின்னா மத்திய கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு GST கொடுக்குற பணமும் எங்களுக்கு வந்து சரியான முறை வந்து சேரல அப்படின்னு நிதி பட்ஜெட் படிக்கும்போது ஓ பன்னீர்செல்வம் ஐயாவும் சொல்றாரு. இப்ப 5 லட்சம் கோடிக்கு கடன் கிட்டத்தட்ட வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாகம் வந்து செய்யலன்னும் போது கடன் எப்படி வரும்? அப்படி இருக்கும்போது மக்களிடம் அதிருப்தி அதிகமா இருக்கு. நாம வந்து இப்ப இந்த சூழ்நிலையில தேர்தலை வந்து இந்த 30 நாள்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றிணைச்சா மட்டுமே சாத்தியம். இல்லனாக்கா சொல்றேன் தப்பா நினைக்க கூடாது, தோல்வி நிச்சயம் உண்டு. இல்ல தம்பி, எல்லாம் நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, அதிமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஊழல் அப்படின்ட்டுலாம் வந்து நீங்க வந்து எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது, இப்ப நான் என் போன்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து 72ல இருந்து இந்த கட்சியோட இருக்கோம். யாரையாவது இவர் இந்த இடத்துல ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் எத்தனை நிகழ்ச்சிகள்ல பகிரங்கமா கேட்டிருக்கிறேன், முடிஞ்ச சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது போலவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள், நீங்க சொல்ல வர கருத்து எனக்கு புரியுது. அவங்க சசிகலா ஊழல்வாதின்னு சொல்றாங்க, ஆனா இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்களும் ஊழல்வாதிகள் தான். இவனுக்கு ஒன்றும் யோகியர்கள் இல்ல அப்படின்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். ஆனா இது தவற புரியுது. அத நான் விளக்கம் சொல்றது என்னன்னா, இது மற்றவங்களால தவறா அதிமுகவினாலே அத்தனை பேர் ஊழல் அப்படிங்கிறது வந்து இல்ல. ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம என்னன்னா எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம உருவாக்கணும். இதுதான் ஒரு பொதுவான கருத்து, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற கருத்து. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஏற்கனவே ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி நம்ம நேரடியாக தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டிருக்கிறீங்க, பேசியிருக்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கிறது. நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான். என்னன்னா நீங்க சொல்றீங்க எல்லாரும் ஒருங்கிணைந்தே சொல்றீங்க. நீங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க. நம்மளுக்கு என்ன சார் நிலைமை, யாருன்னு சார் கேட்கறா? அதாவது வந்து நீங்க சொல்றது அப்படியே ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஒரு அம்மாவிட்ட வந்து என்னைக்கு அம்மா இருந்திருந்தால் ஒரு 10 முறை மந்திரி சபை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். உண்மைங்களா இல்லைங்களா சார்? அமைச்சிருப்பாங்க நிச்சயமா. அதுக்கே வரும்போது மாற்றிடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் சாதாரண ஒருத்தர் கூட தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை தலைமை இருக்குது. ஒரு மாவட்டத்தில் நீக்க முடியாது, ஒரு கிளைச்சாளர் கூட நீக்க முடியாத கண்டிஷன் இருக்குது. அப்ப என்ன காரணம் என்னன்னு கேட்டாங்க, சரியான தலைமை இல்லை. அதாவது சசிகலா பத்தி கூட பெரியவர் சொன்னாரு, கொண்டு போட்டாங்க அப்படி இப்படிங்க, அவங்க ஏன் வரலைன்னு. குற்ற கூட ரிப்போர்ட் கொடுத்தவங்களே 6 நிமிஷங்கள்ல ஆஜராக மாட்டேங்கிறாங்க சார். அது வந்து நீங்க சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. வந்து அவங்க ஆஜராகி நிறுவனம் பண்ணிருக்கணும். அதெல்லாம் போய் அம்மாவை கொண்டு போட்டு அந்த அம்மா தப்பிக்கக்கூடிய சக்தி இருந்தால் அந்த அம்மா ஏன் சார் ஊழல்வாதியா போய் சிறையில் இருக்கிறாங்க? அது தவறான கருத்து சார். அது நிரூபிக்கிற பட்சத்தில் நாங்களும் எதிர்ப்போம். காரணம், எங்களுக்கு சசிகலாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இவங்க தான் அபிடவிட்ல எல்லாமே ஒரு பொதுச் செயலாளர் சசிகலா மாதிரி கையெழுத்து போன அபிடவிட்ல கையெழுத்து வாங்குது தற்போது இருக்கின்ற தலைமை தான். நாங்களா போகல. அப்புறம் திடீர்னு என்னமோ மோடி ஒரு இதுல போனாங்க, ஒரு முறை செய்த தவறை மீண்டும் நான் செய்ய மாட்டேன், அதுக்கு பரிகாரமா தான் மத்தியில் ஆட்சியை கழித்தேன் என்று என் தாய் சூழ்நிலைத்தார். அந்த சூழ்நிலையை மாற்றி போட்டு இன்னைக்கு பிஜேபியோட கூட்டு வச்சிருக்காங்க. அது கால் மேல கால் போட்டு அந்த பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு ஆதிக்கவாதிகள் வந்து தலைமை கழகத்தில் நம்ம இதில் உட்காந்து இதுதான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. மறுபடியும் ஒண்ணுங்க, பாமக இறந்தவங்க கூட அவங்களுக்கு நினைவு தூண் எழுப்புறது வந்து குற்றவாளிக்கு நினைவு தூண் எழுப்புறதுக்கு சமம். அந்த உடமாட்டேன்னு சொன்னாங்க. இந்த குமாரசாமி வந்து தீர்ப்பு வழங்கிய போது பெங்களூரு போய் நின்னதும் பாமக. அம்மாவுக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஆகு. புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் அம்மாவால் துடைக்கப்பட்ட நமது எம்ஜிஆர் ஆகாது. பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்த ஜெயா டிவி ஆகாது. அம்மாவோடு 33 ஆண்டு காலம் நெருங்கி இருந்து கலசம் ஒன்றாவது கருணம் காத்துவோம் காத்த சசிகலா அம்மா ஆகாது. உங்களை போன்றவர்கள் ரொம்ப என்கேஜ் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நியமனம் செஞ்சு உங்களை அழகு பார்த்த நீங்க எல்லாம் ஆகாது.
அம்மா யாரெல்லாம் ஆகான்னு சொன்னாங்க அவங்க எல்லாம் உள்ள வந்து இருப்பாங்க. அதை நான் கேட்டு வரணுங்களா சார்? அதாவது ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு மாதிரி இருப்பாரு, முதல் தம்பி இன்னொரு மாதிரி இருப்பாரு, அடுத்த தம்பி இன்னொரு மாதிரி இருப்பாரு. ஒரு குடும்பம் அப்படின்னு எல்லாரும் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு கட்சினா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு குறை சில நிறைகள் இருக்கலாம். ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இது வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்லுகிற ஒரு சக்தியாக, தமிழகத்தை ஆளுகிற சக்தியாக இருக்க முடியும். எப்படி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? பிரதம மந்திரிகளாக இருக்கிறவங்க வாஜ்பாய், அத்வானி போன்றவர்கள் எல்லாம் வந்து போயஸ் கார்டன்ல கேட்டு திறக்காதா என்று காத்து கிடந்த ஜஸ்வந்த் சிங், அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில ராணுவ அமைச்சராக மத்தியில இருந்தாரு. அருண்ஜேட்லி, எவ்வளவு பேர் வந்து காத்து கிடந்தாங்க ஒரு கருணை பார்வை நம்ம பக்கம் திரும்பாதா என்று. ஆனா இன்றைக்கு ராத்திரி 10 மணில இருந்து அதிகாலை 1 மணி வரைக்கும் அமித்ஷாவுக்கு போய் கைய கால அமைத்து விட்டு இருக்கிறாங்க இவங்க. ஹோட்டல்ல போய் அமித்ஷா அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. அப்ப சில பேர் கூட என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க பிஜேபிக்கு வெறும் 20 தொகுதி தானே கொடுத்திருக்காங்க, அப்படின்னா எடப்பாடி தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சுட்டார்ல, பிஜேபி கிட்ட கராரா பேசிட்டார்லன்னு. அல்ல, அதாவது தேர்தல்ல இந்த தேர்தல் முடிவுகளை வந்து அனலைஸ் பண்ணும் போது ஒரு கணக்கு போடுவாங்க, ஸ்ட்ரைக் ரேட் அப்படிம்பாங்க. அதாவது போட்டியிட்ட தொகுதிகள் எத்தனை, அதில் வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை. அப்ப அதிகமான தொகுதிகள்ல போட்டியிட்டு அதிகமான தோல்விகள் வந்ததுன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட் குறைஞ்சு போயிடும். அதனாலதான் அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும், அதிகமா இருக்குன்னு நினைக்கிற ஒரு 20 தொகுதிகளுக்குள்ள மட்டும் கோரிக்கை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதுலயும் ஒரு இடத்துல கூட பிஜேபி வந்து ஜெயிக்காது. ஏன்னா நம்முடைய 2வது கொள்கைங்கிறது பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி தான் அமையணும். 3வது வந்து இந்த சசிகலா அவர்கள் தான் தலைமை, அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. தலைவர் யார் இந்த கட்சிக்குங்கிறது அடிப்படை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமையாகத்தான் வந்து அதிமுக தலைமை அமையணும். அதுல எந்த காலத்திலையும் நம்ம வந்து உறுதியா இருக்கலாம். அது யார் அந்த தொண்டர்களுக்கு பெரும்பான்மையான நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் தலைமை பொறுப்புக்கு வந்து வர முடியும். 2வது, ஜாதி சமயமற்ற ஜாதிகளுக்கு ஒரு அப்பாற்பட்ட கட்சியாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இருந்திருக்குது. இந்த எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இலைமறைவு காய்மறை, அதாவது இந்த தொகுதியில எந்த சமுதாயம் அதிகமா இருக்குது என்று பார்த்து கேண்டிடேட் போடுவாங்க. அது கூட பாத்தீங்கன்னா அம்மா காலத்திலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் மைனாரிட்டியை சார்ந்தவர்கள் வந்து பெரும்பான்மை சமுதாயத்துல இருக்கிற சில தொகுதிகளிலேயே நின்றுக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஒன்றும் பெரிய அளவுல அந்த ஜாதிய தாக்கம் இல்ல. இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப குறிப்பா இந்த கட்சி வந்து மிக 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 பலகீனமானது எங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமதாஸ் பேச்சை கேட்டு இவர் 10.5% கொடுத்தாரு பாருங்க. அதோட வந்து அதாவது அதற்கு எனக்கு பயன்படுத்துறதுக்கு என்ன வார்த்தை, நாகரிகமான வார்த்தைங்கிறது எனக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஒரு அதல பாதாளத்துக்கு வந்து இந்த தேர்தல் களத்தில், அதுவும் தேர்தல் அறிவிப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாக, தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்பாக அந்த அதிமுக வந்து நம்ம வண்டியர் சமுதாயத்துக்கு எதிராக அப்படியெல்லாம் இல்ல, எல்லோரும் வேணும். ஆனா நீங்க செய்யறதெல்லாம் முன்கூட்டியே செஞ்சிருக்கலாம், அல்லது எல்லா சமுதாயத்தையும் அழைத்து பேசி ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கி செய்திருக்கலாம். தேர்தலுக்கு ஒரு 30 நிமிடத்திற்கு முன்பாக அவர்களுக்கு கொடுத்த அறிவிப்பு என்பது, நீங்க தென் மாவட்டத்துல மட்டும்தான் ஏதோ பிரச்சனை நினைக்காதீங்க, வட மாவட்டத்துல அவன் கொல வெறியோட இருக்கிறான். அந்த நிகழ்வு என்பது யாராலும் பாராட்டப்படல, யாராலும் ஏற்கப்படல. வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக கூட ஏற்கப்படல. ஏன்னா இதனுடைய பலன் ராமதாஸுக்கு தான் போய் சேரும். அவருக்கு 5% இருக்கிற வாக்கு வங்கி 8% ஆகும். ஆனா எதிராக எல்லா சமுதாயங்களும் எதிராக போகும். அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்து விடுகிறது. நான் இதைத்தான் என்னுடைய ஆரம்ப உரையிலேயே நான் சொன்னேன். அதிமுக தலைவராக இருக்கிறவர் இன்னொரு எம்ஜிஆராக பார்க்கப்பட வேண்டும். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்பவர் இன்னொரு ராமதாஸாக பார்க்கப்படுகிறார். அதுதான் இன்னொரு தம்பி பேசும்போது சொன்னாரு. அது மாதிரி அம்மா அவர்களுக்கு வந்து அந்த பெங்களூர்ல அந்த தீர்ப்பு வந்த பொழுது பார்த்தீங்கன்னா ராமதாஸ் என்னெல்லாம் பேசினாரு, என்னெல்லாம் செய்தார். அப்ப இன்றைக்கு அந்த ராமதாஸ் என்பவர் வந்து இவருக்கு ராஜகுருவாக, எடப்பாடி பழனிசாமிக்கு ராஜகுரு யாருன்னா திரு ராமதாஸ் அவர்கள் தான். தமிழ்நாட்டுல இந்த ஜாதிய அரசியலை கையில எடுத்து இந்த ஜாதி வாரியாக கணக்குகள், ஜாதி வாரியான அரசியல் என்பதை உருவாக்கியதே திரு ராமதாஸ் அவர்கள் தான். எனக்கு தெரியும், நான் அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 86, 87 காலகட்டத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற பொழுது அன்றைக்கு வந்து திரு ராமதாஸ் அவர்கள் இந்த கோரிக்கையை எழுப்பினார். எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு, ரைட் வர சொல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதி சங்கங்களையும் வர சொல்லுன்னு பேசினார். பேசி முடிக்கிற பொழுது எல்லோருமே வந்து எந்த எதுவுமே வேண்டாம், இருக்கிற நடைமுறைகளை தொடரட்டும் என்று சொன்னாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவை அவர்கள் கைப்பிடிக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஒழிச்சு கட்டிட்டு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் போட்டி
என்கிற அளவுல தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அவர்கள் அமைப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. அது அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு முன்னாடி யுக்தியா இருக்கலாம். ஆனா நமக்கு அறிவு வேணும் இல்ல, நாம நம்முடைய கட்சியை பலமானதாக வலிமையானதாக நம்ம வச்சிருக்கணும் என்று எல்லோரையும் அந்த ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப நான் பல முறை அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்துல இருந்து பகிரங்கமா நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா இது யாரும் இல்ல, எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தான் இதை ஒத்துக்கலையே ஒழிய பெரும்பான்மையான தொண்டர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவை தான் விரும்புறாங்க. இது ஏதோ எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற எல்லாருமே ஒன்றுபட்ட அதிமுக விரும்பல அப்படி எல்லாம் கிடையாது. எல்லோரும் ஒன்றுபட்ட அதிமுக விரும்புறாங்க. அதிமுக ஒன்றுபட்டு விட்டால் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் KP முனுசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிற முக்கியத்துவங்கள் போயிடும் என்று இந்த ஒரு 4-5 பேர் தான் அதை எதிர்க்கிறாங்க. அவ்வளவுதான். அதாவது ஒன்று இந்த தேர்தல் காலத்திலேயே இப்ப இந்த வாரத்துல கூட கள நிலவரங்களை அவர்கள் உணர்கிற பொழுது சொன்னா கூட என்னால இதை ஒருங்கிணைத்து விட முடியும். OPS EPS நான் தானே நினைச்சேன். அதே போல போட்டி அதிமுக ராஜகண்ணப்பன்லாம் ஒண்ணு பண்ணாங்க. அப்ப அம்மா கூப்பிட்டு எங்கிட்ட அதை பணியை ஒப்படைச்சாங்க. நீங்க பார்த்து அவங்களோட ஒரு சமாதானமா பேசி கட்சியை இணைச்சிருங்க. ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் அந்த போட்டி அதிமுக கலைச்சிட்டு கொண்டு இணைச்சேன். அதுதான் நம்ம 96ல ஏற்பட்ட சரிவை தாண்டி 98ல நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல வெற்றியை நம்மளால பெற முடிந்தது. அதே போல ஜார்ஜே அணிகள் இணைந்த பொழுது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா RM வீரப்பன், காளிமுத்து, PH பாண்டியன், பொன்னையன், பாவு சண்முகம் இவங்க எல்லாம் ஒருங்கிணைப்புக்கு அன்னைக்கு ஒத்துக்கல. ஜார்ஜே அணிகளுக்கு அவங்க எல்லாம் அந்த ஒருங்கிணைப்புன்றது வெளியில தான் இருந்தாங்க, வரல. அன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பையன், 28 வயசு தான் எனக்கு அப்பா. ஆனா இருந்தாலும் கூட அந்த ஓட்டு சதவீதத்தை எல்லாம் 234 தொகுதியில் எடுத்து திமுக வாங்கின ஓட்டு, ஜா அணி வாங்கின ஓட்டு, ஜே அணி வாங்கின ஓட்டு கூட்டி பார்த்தோம்னா நம்ம 135 தொகுதிகள்ல அன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். இதை சொல்லி இதை எல்லோரு இடத்திலும் அதை கலந்து பேசுகிற பொழுது தொண்டர்கள் தான் இந்த கட்சியை இணைத்தாங்க. ஒன்று, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் இந்த சில நாட்களுக்குள் இந்த இயக்கத்தை இணைக்கலாம். அதை அவர் அந்த விருப்பத்தை இடத்துல தெரிவித்தால் நாம அவர் இணைத்து விட முடியும். அப்படி அவர் செய்ய தவறுகிற பட்சத்தில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, KP முனுசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு தொண்டர்களால இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்படும். அவ்வளவுதான். விக்ரவாண்டியில இருந்து பேசுறேன், விழுப்புரம் மாவட்டம். பேசுங்க தம்பி. நீங்க சொல்ற மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் இவங்களெல்லாம் புறந்தள்ளிட்டு புதிய தலைமையை நம்ம உருவாக்கணும். அது இளைஞர் கையில மட்டும்தான் இருக்கு. அதுக்கான உத்திகளை தான் நம்ம இதுக்கப்புறம் கையாளணும். அதுக்கான ஆலோசனை தான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இந்த ஜூம் மீட்டிங்கு நான் வந்தேன். நீங்க தலைவர்கிட்ட இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல. எங்களுக்கு என்ன வழி சொல்லுங்க, அந்த வழியில நாங்க பயணிக்க ரெடியா இருக்கோம். உங்க ஆலோசனைப்படி நாங்க வரோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கடைசி நேரம் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். ராமசாமி பேசுங்க. ராமசாமி பேசுங்க. அனைவருக்கும் வணக்கண்ணா. வணக்கம். கேட்கலாம் அண்ணே. நம்ம இதுல கலந்து கொண்டு நம்ம எல்லா நண்பர்களும் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில பாராட்டத்தக்க விஷயம். இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே, நம்ம இயக்கத்துல இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நம்ம ஒரு விஷயத்த புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் இருக்குண்ணே. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அண்ணன் என்னோட சீனியர் இருந்தாலும் எனக்கும் வயசு 60 ஆயிடுச்சு. நானும் அதிமுக என்ற இந்த மாபெரும் விருட்சகத்தில் புரட்சித் தலைவர் என்ற மாமனிதனை ஏற்றுக்கொண்டு நேசித்து கொண்டு இந்த இயக்கத்துக்குள்ள வந்தவன். நான் 1980 புரட்சித் தலைவருடைய இந்த இயக்கத்துல நான் ஒரு இளைஞரணி ஒன்றிய செயலாளர் இருந்தவன். புரட்சித் தலைவரோட அரசியல் பயணத்தில் நம்ம இருந்தவங்க நம்ம எல்லாருமே இருந்தவங்க. நீங்க எங்களோட சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருந்த ஆட்கள். ஏன்னா நம்ம தொண்டர்கள் இப்ப நம்ம எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் நம்ம எல்லாரும் பேசுறோம். இப்ப குறிப்பா இங்க பேச வர்றவங்க அந்த கருத்துல மட்டும் மையமா பேசினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா சில நண்பர்கள் ஜெயலலிதா யாரை கொண்டுட்டாங்க வச்சுட்டாங்க ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா, நீங்க வரலாறு படிங்க. வரலாற்றுல ஒரு தெளிவான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள், மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்கள், மக்களால் விரும்பப்பட்ட தலைவர்கள், அது முடியாட்சி காலத்திலும் சரி, அவங்க நேச்சராவே இறந்தா கூட யாரோ ஒருத்தர் அவங்களை கொலை செஞ்சுட்டாங்க. இப்படித்தான் வரலாறே பேசுகிறேன். நான் பல தலைவர்களுடைய வரலாற்றை படித்திருக்கிறேன். அதை நான் பார்த்திருக்கிறேன். கடைசியில் முடிக்கிற போது இது சந்தேகத்துக்குரிய மரணமாக இருக்கிறது என்று அந்த மக்களால் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிதான் முடிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். ஆனா முடியாட்சி காலத்துக்கு பிறகு முடிஞ்சு குடியாட்சி காலம் வந்த பிறகு கூட மக்களால் நேசிக்கப்பட்ட மாபெரும் தலைவனாக, தமிழர் தலைவனாக விளங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மரணம் அடைந்த போது கூட அண்ணா அவர்கள் ஆபரேஷன் செய்துவிட்டு வந்த பிறகு அவர்கள் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும், அவங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன போது அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பல மேடைகளிலே பேச அழைத்து சென்றார்கள். அதன் காரணமாகத்தான் அண்ணா அவர்களே இறந்தார்கள். எனவே கருணாநிதி தான் அண்ணாவை கொண்டு விட்டார் என்று நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற போது ஒரு வதந்தியை கிளப்பிவிடுவார். நாங்களெல்லாம் அதை நம்பிக்கொண்டோம், ஒருவேளை இப்படித்தான் இருக்குமோ, அண்ணாவை இவர்தான் கொண்டு விட்டாரோ என்று. இதுவும் பைத்தியக்காரத்தனம் என்பதை காலம் கடந்து நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஏன் அதை பிறகு புரட்சித் தலைவர் அவர்கள் மரணம் அடைந்தார்கள். மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவன், உலகத்திலேயே மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவன் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் தான். அவர் இறந்த போது நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அன்பு மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் சொன்னார்கள்,
ஜானகி அம்மையார் அவர்கள் மோரிலே விஷம் கலந்து கொடுத்து எம்ஜிஆரை கொண்டு விட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் மக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது வேற விஷயம். ஆனால் அந்த கருத்தை ஆணித்தரமாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பேசினார்கள். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொன்னார்கள். அன்பு மரியாதைக்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்கள் அவருடைய தந்தையார் சமாதிக்குள்ளே பல லட்சக்கணக்கான ரூபாயை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட அறிக்கை விட்டார்கள். இந்த செய்தியை நான் அன்றைய ஜெயலலிதா அம்மையாருடைய ஆதரித்த கருப்பசாமி பாண்டியன், KKSR, அண்ணன் திருநாவுக்கரசு போன்றவர்களோடு இருந்தவர்கள் நானும் ஒருவன். நான் இதை பார்த்து கேட்டேன், இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா, இப்படி அறிக்கை விடுவது ஒரு தலைமைக்கு தகுதிதானா என்று கேட்டேன். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இப்படி எல்லாம் சொன்னால்தான் நாம் பெரும் முதலிடத்துக்கு வர முடியும், ஆகவே மக்களை இப்படி சொல்லித்தான் திசை திருப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, இது உங்களுடைய அரசியலில் இது நியாயமாகவும் ராஜதந்திரமாகவும் இருக்கலாம். என்னை பொறுத்தவரை இது ஒரு கோழைத்தனமான முடிவு என்றுதான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நான் ஜெயலலிதா அம்மையாரை தான் ஆதரிக்கிறேன். ஆனால் அரசியலில் அவர்களால் மட்டும்தான் இந்த கட்சியை வழிநடத்தி செல்ல முடியும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாம் அவர்களை ஆதரித்தோம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஜானகி அம்மையார் இடத்திலே போய் தொண்டர்கள் சொல்லுகிற போது அந்த அம்மையார் சொன்னார்கள், அவர்கள் நினைத்திருந்தால் என் கணவனை நான் தான் விஷத்தை கொண்டு கொண்டேன் என்று சொன்ன இந்த ஜெயலலிதாவோட என் கட்சியை சேர்ப்பது என்று அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அன்றைக்கு அந்த கட்சி இணைந்திருக்காது. அந்த அம்மையார் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், என் கணவன் ஆரம்பித்த இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும், நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார்களே, அவர்கள் இன்றைக்கும் மக்களால் பூஜிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே இந்த தொண்டர்களால் என்றால் அவர்கள் விட்டுக் கொடுத்த அந்த தன்மை. ஆகவே தயவு செய்து அதிமுகவிலே தொடர்ந்து இருக்கிற தொண்டர்கள் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், யாரும் யாருடைய மரணத்திற்கும் பொறுப்பானவர்கள் அல்ல. மரணம் என்பது எல்லோருக்கும் சொந்தமானது, எல்லோருக்கும் வருவது. ஆனால் மக்களால் நேசிக்கப்படுகிற விரும்பப்படுகிற தலைவர்கள் இறக்கிற போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வராது. ஆகவே அது கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. திட்டமிட்டு பிஜேபி செய்த சதி, சசிகலாவை இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்த சதி திட்டத்தை அவர்கள் இன்றைக்கு அரங்கேற்றினார்கள். அந்த அரங்கேற்றம் மக்களுடைய கொண்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள். நீங்கள் சொல்லி இந்த கருத்தை நாடு முழுவதும் மக்களிடம் நெஞ்சங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒளி சுடராக சுடர்விட்டுக் கொண்டிருக்கிற இந்த இயக்கம் ஒன்று பெற வேண்டும் என்று சொல்லுகிற கருத்தை சசிகலா அம்மையாரும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் ஒன்றாக இருங்கள், எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் அவர்களையும் வரவேற்பதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் என்னுடைய கணக்கு. நீங்களும் அதை பலமுறை வலியுறுத்தி விட்டீர்கள். சசிகலாவையும் சேர்த்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்தி செல்ல வேண்டும். இந்த இயக்கத்திற்காக சசிகலா மட்டுமல்ல, இந்த இயக்கத்திற்காக உழைத்த தொண்டர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவன் கடைகோடியில் இருக்கிற தொண்டனாக இருந்தாலும் சரி, அவனையும் இணைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நாம் வழிநடத்தி சென்றால்தான் தேர்தல் களத்திலே நாம் வெற்றி என்ற இலக்கை தொட முடியும் என்பதை நீங்கள் ஒருவர்தான் ஆணித்தரமாக தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டு இருந்தீர்கள். பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி தான் மக்கள் மத்தியில் நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்பதையும் ஆணித்தரமாக சொன்னீர்கள். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் இதை செய்துதான் தீர்வோம் என்று சத்தியம் பண்ணிக்கொண்டு அவர்கள் களத்துக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், களம் அவர்களுக்கு சாதகமாக நிச்சயமாக அமையாது. ஆள் இல்லாத வீரர்கள் இல்லாத கோட்டைக்குள்ளே அண்ணன் KCPயின் தலைமையின் கீழ் நாங்கள் அணிவகுத்து அதிமுக என்ற கோட்டைக்குள்ளே தேர்தலுக்கு பிறகு நீங்கள் உங்கள் தலைமையில நாங்கள் அணிவகுத்து பின்னால வர அந்த கோட்டையில எவனும் இருக்க மாட்டான். நாம் தான் போய் கோட்டையை கைப்பற்ற போகிறோம். இயக்கம் வீழப் போவதில்லை. நாம் வீழ்ந்தாலும் புரட்சி தலைவரின் இயக்கத்தை வீழவிட மாட்டோம். அதை உயர்த்தி பிடித்தே தீர்வோம். அண்ணன் KCPயின் அதற்கு மட்டும் தொடர்ந்து உங்களுடைய குரலை உயர்த்திக் கொண்டே இருங்கள். தேர்தல் வந்துவிட்டது என்று கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேர்தல் முடிவுகள் இவர்களுக்கு பாடம் சொல்லும் ஒன்று அது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்று பல நண்பர்கள் சொன்னார்கள். உண்மை. நீங்கள் இந்த வேட்பாளர் அறிவிப்பிலே பாருங்களேன், உங்களுக்கு தெரியாதல்ல, புரட்சி தலைவர் காலத்திலே நாம் 1977 இருந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேட்பாளர் பட்டியல் என்பது இப்படி ஒரு வேட்பாளர் பட்டியலை அதிமுக அறிவித்து நான் சரித்திரத்திலே பார்த்ததில்லை. ஒரு வேட்பாளர் முக்குலத்தோர், ஒரு வேட்பாளர் கவுண்டர், ஒரு வேட்பாளர் வன்னியர், ஒரு வேட்பாளர் பறையர், ஒரு வேட்பாளர் தாழ்த்தப்பட்டவர், ஒரு வேட்பாளர் நாடார். இதுதான் அதிமுக அரசியல் வரலாற்றில் அதிமுக வேட்பாளர் பட்டியல். கேவலமாக இருக்கிறது. அதிமுக இப்படி ஒரு புரட்சி தலைவர், ஜாதி மதங்களுக்கு ஒரு அப்பாற்பட்ட தலைவன், இன்னைக்கும் அவரை எல்லா ஜாதிக்காரனும் கொண்டாடுகிறான், எல்லா மதத்துக்காரனும் கொண்டாடுகிறான் என்று சொன்னால் அவர் எந்த ஜாதிக்கும் சொந்தக்காரனாக இருந்ததில்லை. ஜாதிகளுக்கு அவர் இடம் கொடுத்ததே இல்லை. எந்த ஜாதியும் அவரிடத்திலே போய் நாங்கள் தான் இவ்வளவு அதிகமாக இருக்கிறோம், எங்களுக்கு இதை கொடுங்கள் என்று கேட்டால் அவர் அதை கொடுத்ததில்லை. நீங்கள் அத்தனை பேரும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுடைய சலுகைகளை நான் உயர்த்தி தருகிறேன் என்று சொல்லி 30% 50% மாற்றி கொடுத்த இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் உண்டு என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு தங்க தலைவனுடைய இயக்கத்தை வீழ்ந்துவிட, சரிந்துவிட, அழிந்துவிட எங்களை போன்ற தொண்டர்கள் நிச்சயமாக விட மாட்டோம். உங்கள் தலைமையிலே நாங்கள் தொடர்ந்து இருப்போம், தொடர்ந்து அணிவகுப்போம். நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்வது உறுதியாக நடக்கும். அதிமுக என்ற கோட்டையை விட்டு இந்த புல்லுருவிகள் எல்லாம் ஓடி விடுவார்கள். நாம் தான் வெற்றி வீரர்களாக நாம் நுழைந்து உள்ளே செல்வோம். உங்கள் தலைமையிலே நிச்சயமாக நாம் கைப்பற்றுவோம். ஆகிய நாளை வரலாறு நமக்கு சொல்லும் என்பதை சொல்லி வாய்ப்பு கொடுத்த அண்ணனவர்களுக்கு வாழ்த்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுல இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தலைமை கழகத்துல வேட்பாளர்களுக்கு ஒரு நேர்காணல் நடத்தினாங்க. அதை சொல்லி ஆகணும். அதாவது எனக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும். வேட்பாளர் பட்டியல் என்பது 2-3 மாதங்களுக்கு முன்பே இந்த
தொகுதிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளுக்கு யார் யார் என்பதை வந்து முடிவு செஞ்சுட்டாங்க. 125 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இப்ப பயணித்தவர்கள்ல குறைந்தது 100 பேருக்கு அந்த வாய்ப்புகளை வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 50 தொகுதிகளுக்கு மட்டும்தான் புது வேட்பாளர்கள். அதுவும் அந்த இப்ப கட்சி பொறுப்பு அந்த மாவட்டங்கள் பிரிச்ச பொழுது எல்லாம் போட்டாங்கல்ல, அந்த கட்சி பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. அப்ப வேட்பாளர் யார் என்று நிர்ணயம் செய்துவிட்டு அதற்கு பிறகு வேட்பாளர்களுக்கு அந்த கேட்பு மனு வாங்குறாங்க. சரி, எல்லோரும் கொடுக்குறாங்க. இது ஒருவேளை பல பேருக்கு தெரியும் நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு. எல்லோரும் பணம் கட்டுறாங்க. 8000 பேர் பணம் கட்டுறாங்க. எதுக்காக அவங்க வந்து பணம் கட்டுறாங்க? நம்ம தலைமை கழகத்துக்கு செல்லணும், தலைவர்களை வந்து நம்ம பார்க்கணும், அவர்களிடத்துல நம்முடைய இருப்பை பதிவு செய்யணும், எதிர்காலத்துல ஏதேனும் நமக்கு ஒரு வாய்ப்புகள் வருகிற பொழுது நாம் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்து செய்யறாங்க. ஆனா இவங்க அதை எப்படி நடத்துனாங்க? காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 7-8 மணிக்குள்ள 8000 பேரை பார்த்து முடிச்சிட்டாங்களாம். அப்போ 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 1000-1500 பேர் வந்து பார்த்திருக்கிறாங்க. 500 பேரை ஆட்டு மந்தைகளை போல ஒரு ஹால்ல கூப்பிட்டு உட்கார வச்சு 2 நிமிஷத்துக்கு நாங்க தலைமை யாரை அறிவிக்கிறோமோ அவர்களுக்கு நீங்க வந்து உழைக்கணும், பின்னாடி எல்லாரும் நல்லா வேலை செய்யுங்க, வந்ததுக்கு நன்றி, போயிட்டு வாங்கட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் கழித்து தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது தேர்தல்ல சீட்டு கேட்டவங்களுக்கு எல்லாம் உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல வாய்ப்பு வழங்கப்படுங்க. பாதி மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிருச்சு. பாதி மாவட்டங்கள்ல வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிருச்சு. பாதி மாவட்டத்துக்கு தான் நடக்காம வந்து இருக்கு. நீங்க தினமலர் பத்திரிகையில கூட அது செய்தியா கூட வந்திருந்தது. வெளியில வர எல்லோருமே பார்த்தீங்கன்னா இதை சொல்றதுக்கு எங்களை எதுக்கு நேரம் வந்து வர சொன்னீங்க, இதை நீங்க ஒரு அறிக்கையின் வாயிலாகவே தெரிவிச்சுட்டு போயிருக்கலாமே என்று. அதனால ஒரு காலகட்டத்துல கூட ஒரு கட்சியில 8000 பேர் சீட்டு கேட்டு இருக்கிறாங்கன்னா நிச்சயமா அந்தந்த பகுதிகளில் தூண் போன்றவர்கள் தான் வந்து அந்த வாய்ப்பு கேட்டு மனு கொடுத்திருப்பாங்க. அவர்கள் இவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டதே கிடையாது. இன்றைக்கு வந்து அவ்வளவு அவர்களை வந்து கேவலப்படுத்தி இருக்கிறார். கண்ணன் கிருஷ்ணமூர்த்தி பேசுங்க. இப்போ நேற்றுக்கு உங்களுடைய பேட்டி வந்து அந்த லிபர்டி டிவில பார்த்தோம். இப்போ நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த வேட்பாளர் தேர்வை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஒரு விஷயங்கள் வந்து இப்ப சொல்லிட்டீங்களா இல்ல, அந்த வேட்பாளருக்கான தேர்வுல ஒரு 115 கோடி ரூபாய் மொத்த பணம் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அது இல்லாம இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தோம்னா ஆன்லைன்ல வந்து ஒப்பந்தம் நடக்கிறது இந்த கூட்டணியில மட்டும்தான். முந்தா நாள் பாத்தீங்கன்னா லீலா பேலஸ்ல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆன்லைன்ல அக்ரிமெண்ட். இது ஒரு கார்பரேட் கம்பெனியோட யதார்த்தமான உண்மைகள் தான். எங்க மாதிரி இருக்கிற தொண்டர்களை பார்க்க போகும்போதுன்னா ஒப்பந்தங்கள்ன்றது 2 பேரும் பரிமாறிக்கிட்டு நீங்க உங்க கட்டடிக்காக வேலை செய்யணும், நாங்க வேலை செய்யணும், ஒரு புரிதலோட ஒரு கைகுலுக்கி அந்த மாதிரி பண்றதை விட்டுட்டு ஒரு 2 பேரும் ஒரு ஆன்லைன்ல ஒப்பந்தம். அதான் இவங்க சொல்ற காரணங்கள் ஏற்றுக்க முடியல. அடுத்த நாள் வந்து அஷ்டமி வந்துருது, அதனால பண்ண முடியல. நீங்க நேரம் காலம் வந்து நாங்களும் எதிர்பார்க்கலாம் இல்ல, ஆனா அதுக்கான காலங்கள் இருக்கு. இப்போ இது பாக்குறவங்களுக்கான எப்படி முத்துக்கும் ஒரு வேட்பாளர் பாக்குறாங்க அந்த கட்சியில எப்படி பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் போது அதை பார்க்கறதுக்கான பார்வை எப்படி இருக்கும். அது இல்லாம இவங்க இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயங்களே இந்த பிஜேபி வந்து என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவில பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து காங்கிரஸ் இல்லா பாரதம்னாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடகங்கள் இல்லாத தமிழகம்னாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் இல்லாத இந்தியானாங்க. அப்போ இவங்க யாரு வந்து இந்தியா இருக்க சொல்ல போறாங்க? ஒற்றை கட்சி ஆட்சி முறையை வரக்கூடிய ஒரு பாசிச சித்தாந்தத்துக்கு தமிழ்நாட்டுல இடம் கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது இன்னொரு கருத்தை நீங்க சொன்னீங்க, அதான் அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து என்கிட்ட பேசுறாங்க. நான் கேட்டேன், எப்படிப்பா எல்லாம் ஜெயிச்சுக்கோன்னு நம்புறீங்க, கள நிலவரம் அப்படி இல்லப்பா அப்படின்னு. அவன் சொல்றான், அண்ணே நாங்க வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ணதுக்கு 45 லட்சம் ஓட்டுனே, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணதுக்கு ஒரு 65 லட்சம் ஓட்டுனே, ஆல் பாஸ் போட்டதுல ஒரு 50 லட்சம் ஓட்டுனே, இப்படி ஒரு லிஸ்ட போட்டு இதே 3 கோடி ஓட்டு வந்துருமே, அதுக்கு மேல அதிமுக கட்சி ஓட்டுங்கிறது கொஞ்சம் வந்தா போறேன், நான் ஜெயிச்சிருவோம்னா அப்படின்னு. அப்ப நான் திருப்பி சொன்னேன், 2 உதாரணத்தை பாருங்க. அதாவது 6 கோடி பேர் இருக்கிற வாக்காளர்கள் ஒரு அரசாங்கம் நடக்கிற பொழுது எல்லா அரசாங்கங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடி பேருக்கு ஏதேனும் ஒரு சலுகை வந்து அந்த அரசாங்கத்துல நடந்திருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு தெரிந்தோ தெரியாமலோ கூட ஒரு சலுகையை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அதனால அரசாங்கத்தின் மூலமாக வருகிற சலுகை என்பது கட்சிக்கு அது வந்து எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறது இல்ல. அதாவது கட்சி ஆட்சியை நடத்தலாம், ஆட்சி வந்து கட்சியை வந்து நடத்தக்கூடாது. நான் இன்னொரு உதாரணம் கூட சொல்லியிருந்தேன். வாழப்பாடி ராமமூர்த்திங்கிறவர் அதிமுகல எம்பி ஆகி பெட்ரோலிய அமைச்சர் ஆனாரு. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது, அதிமுக தேவையில்லைன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில அதே தொகுதியில போட்டிடுறாரு. அப்ப அந்த என்ன செஞ்சாருன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டாரு. அன்றைக்கு அந்த கேஸ் கனெக்ஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. அன்னைக்கு ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்கணும்னா 50,000 ரூபாயில இருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் ஒரு செலவு பண்ணணும். ஆனா ஓட்டர் லிஸ்ட் எடுத்து வச்சு அந்த தொகுதியில இருக்கிற ஒரு 5 லட்சம் பேருக்கும் அவர் வந்து குடும்பங்களுக்கும் கொடுத்துட்டாரு. அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா ஈஸியா அடுத்த முறை வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. படுதோல்வி அடைந்தார். அதனால அரசாங்கத்தின் மூலமாக வருகிற செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது.
கட்சியினுடைய செயல்பாடுகள் கட்சிக்காரர்களாலதான் அந்த வெற்றி தோல்விகள் வந்து நிர்ணயிக்கப்படும். அதனாலதான் அரசாங்கத்துல இருக்கிற பொழுது நம்ம கட்சிக்காரர்களுக்கு எதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும், அவர்களுக்கு உண்டான சாதகங்களை பலன்களை நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிறத எதுக்குன்னா கட்சி வலிமையாக இருக்கணும்னு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா கட்சி போயிட்டு போகுது, கட்சிக்காரன் நமக்கு தேவையே இல்ல, நான் நகைக்கடன் கொடுத்தவன் ஓட்டு போட்டுருவான், ஆல் பாஸ் போட்டவன் ஓட்டு போட்டுருவான், விவசாய கடன் கொடுத்தவன் தள்ளுபடி பண்ணவன் ஓட்டு போட்டுருவான்னா ஒரு அரசாங்கம் கூட தோத்துருக்காரு. ஒரு ஆள்ற கட்சி கூட எதிர்கட்சியாகவே ஆயிருக்க கூடாதுல்ல. அப்ப 2000க்கு அப்புறம் நீங்க பாருங்க, இந்த 20 ஆண்டு காலங்கள்ல ஒரு 3-4 முறை வந்து மாறி மாறி தானே வந்தது. யாருமே தோத்துருக்க கூடாது இல்ல. அதனால ரொம்ப ஒரு கட்சியை புறக்கணித்து விட்டு தன்னை தலைவராக ஆக்குகிறார். அது தவறு கிடையாது. ஆனா அது நீங்க எம்ஜிஆர் மாதிரி ஆகணும், ராமதாஸ் மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுதான் நம்முடைய பார்வை. பேசுங்க வேலுசாமி, பேசுங்க. நான் உங்க பேச்ச அடிக்கடி கேட்க ரொம்ப அருமையா பேசுறீங்க வந்து. அது இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு கட்சியில இருந்துகிட்டு ஒரு தலைவரை ஆக்க தன்னை ஒரு தலைவரா முன்னிறுத்தலாம். அது வந்து எம்ஜிஆர் மாதிரி காட்டணும், வந்து ராமதாஸ் மாதிரி காட்டக்கூடாது வந்து. நல்லா அருமையா சொன்னீங்க வந்து. நீங்க பேசினது ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் கட்சி தொண்டர்கள் வளர்ந்தா தான் அந்த கட்சி என்னைக்கு நிலை இருக்குமே தவிர வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடப்பாடி சொன்னப்பல வந்து நான் இந்த ட்ரிப்பு விவசாய கடை தள்ளுபடி பண்றாங்க, இதுல வந்து திமுக காரங்க நிறைய பலன், அதான் உண்மை வந்து கண் கூட பாக்குற கிராமத்துல. இது வந்து இப்ப எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா எங்க அப்பா குடும்பத்துல எங்க அப்பா இன்னைக்கு அப்பா இருக்க 85 வயசு அப்பாக்கு வந்து அவர் எங்க வீட்டுல கிட்ட சொல்லி எங்க குடும்ப ஓட்டு பார்த்தா ஒரு எப்படி 25 ஓட்டு எங்க வீட்டுக்குள்ளே இருக்குது. நாங்க வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து. ஆனா எடப்பாடி சமயத்துல சொல்றாங்க, பழனிசாமி சொல்றாங்க வந்து இந்த மாதிரி 30 ஓட்டு தேவையில்லாம நான் ஆட்சி கட்டல அமர்வோம்னு சொல்றாரு வந்து. அதோட பாதிப்பு வந்து அவர் இப்ப தெரியாது, கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரியும் வந்து. அதான் எனக்கு வந்து அவர் வந்து கண்டிப்பா அவரோட மனநிலை வந்து கண்டிப்பா மாறணும் வந்து. அனைத்து ஜாதி மக்கள் அனுசரிச்சு போனதை வந்து ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு 10% ஓட்டை கொடுத்துட்டு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களால ஜெயிப்பன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நடக்க சான்ஸே கிடையாது வந்து. வணக்கங்க, ஈரோடு மாவட்டம். எங்க ஊர் வந்து புங்கமடி ஊராட்சி சேர்ந்தது. நீங்க சொல்ற கருத்து எல்லாமே சரிதானுங்க. ஏன்னா கூட்டுறவு பேங்க்ல மட்டும் தள்ளுபடி கொடுத்து அதுல பயனடைவங்களை வச்சு ஓட்டு வந்துரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான கருத்தை தெரியல. ஏன்னு கேட்டா அடிமட்ட நாம சொல்ற மாதிரி அடிமட்ட தொண்டர்கள் வந்து இதுல வந்து யாரும் பயனடைஞ்ச மாதிரி தெரியல. ஆனா வந்து இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு அடிப்படை அவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து முழுசா வந்து இந்த மாதிரி பிஜேபி வந்து ஏடிஎம் கூட சேர்ந்துச்சு அது எப்படி அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு புரியறது இல்ல. அதாவது புரிய வைக்கிறதும் இல்லை யாருமே. ஆனா இது நீங்க இவ்வளவு தூரம் தெளிவா சொன்னது வந்து நானே வந்து இதனால எந்த கட்சியில இருந்தது இல்ல. இப்ப வந்து போன இதெல்லாம் பிஜேபியில ஜாயின் பண்ண இருந்தாலும் இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் எனக்கே தெளிவாச்சு இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது. இப்ப எங்களது புங்கமடி ஊராட்சி கிட்டத்தட்ட எனக்கு ஏஜ் 45க்கு மேல ஆச்சு. ஒரு நினைவு தெரிஞ்சு ஒரு 5 வயசுல இருந்து 40 வருஷமா எங்க ஊருக்கு அதே லெவல் தான், எந்த முன்னேற்றம் கிடையாது. அங்க பரம்பரையா இருக்கிறவங்க எல்லாருமே ஏடிஎம் கேக்கர் தான். எல்லாருமே சின்ன அடிமட்டத்துல வந்து எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து எந்த சலுகையும் வந்து சேரல. ஆனா இதே வந்து நெசவாளர் இதுன்னு போட்டு அம்மா திட்டத்தின் மூலம் வீடு மூலம் ஒரு 250 வீடு ஒரே பக்கம் அலாட் ஆயிருக்கு. ஆனா அந்த வீடெல்லாம் சும்மாதான் கிடைக்குது. ஆனா அதுல இருக்கிற இடையில அங்க பரம்பரையா இருக்கிறவங்க அந்த ஏழை தொழிலாளர்கள் அவங்களுக்கு எல்லாம் இந்த இது வந்து எதுவுமே வந்து சேரல. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் என்ன சலுகை இருக்கு, என்ன நம்ம அடைஞ்சிருக்கோம், நம்ம இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவங்க யோசனை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல ஒரு மாற்றம் வரலாம். அதனால நான் உங்களுக்கு உங்களோட இது எல்லாமே எனக்கு உங்களோட வழி எல்லா கொள்கை எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரே இதுல இருக்கீங்க பாருங்க. ஏடிஎம்கே நீங்க இப்ப இல்லைனாலும் எனக்கு அந்த கொள்கை இதெல்லாம் பிடிச்சி நான் உங்க பெரியவங்க இதுல நான் அப்படியேதான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நானும் என்னால முடிஞ்ச வரலும் நீங்க அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும்போது கண்டிப்பா நான் உங்க இதுல வந்து நான் ஜாயின் பண்ணி என்னால முடிஞ்சத பண்றேன். ஆனா நான் பாப்பர்பேட்டி வந்து பேசுறேன்னா உங்களுடைய ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக் யூடியூப்ல எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஒருங்கிணைந்த அதிமுக வந்து கொண்டு வரதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து உங்களை மாதிரி ஒரு தலைவர் எல்லாருமே வந்து அந்த ஒரு தலைவருக்கான ஒரு இதே இல்லை. என்னன்னா இன்னைக்கு வந்து பிஜேபியும் பாமகவும் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவுடைய ஓட் பேங்கை வச்சு நம்ம ஒரு சீட்டு 4-5 சீட்டு குடிச்சிட்டு மேல போயிடலாம், நாம வந்து இந்த இடத்துல நிலைநிறுத்திக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிறாங்க. ஆனா எடப்பாடி அதே மாதிரி நம்ம வன்னியர் ஓட்டோ பொங்கு வேலை ஓட்டோ எல்லா ஜாதி வரையா போயிட்டு இருக்கிறதுனால இவங்க இப்படி நினைக்கிறதுனால நம்ம கட்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கீழே அடிமட்டத்துல போச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலித் ஓட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி ஒரு ஓட்டு கூட உள்ள. இன்னைக்கு டிஎம்கே 38 ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ஜாதி வாரியா போட்டுக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து ஆப்போசிட்டா வந்து ஓட்டு போட்டு 38 பாராளுமன்றத்துல வந்து திமுக ஜெயிச்சிட்டாங்க. அது பாக்குறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மக்களுக்கான வந்து வெறுப்பா இருக்குது. இப்ப அதிமுக வெறுப்பா இருக்குள்ள இவங்களுடைய அரசியல் செயல்பாடு வந்து சரியில்லா இருக்குது.
நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பழைய அதிமுக நிர்வாகிகள் ஒண்ணு சேர்ந்து இந்த ஆட்சியை வந்து கண்டிப்பா இந்த நிர்வாகத்தை நீங்க வந்து கைப்பற்றணும். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப அதிமுகவுடைய ஓட்டெல்லாம் டைவர்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ எதையும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடு தெரியறதுனால எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கட்சி வந்து பாத்தீங்கன்னா வீக்னஸ் போயிட்டு இவங்க வந்து ஜெயிச்சோன்ற ஒரு கனவுலாம் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதான் ஆர்வமையா இருக்கும். கேட்டு தெரியணும் ஃபர்ஸ்ட் கம்பராம தேர்தல் சேர்க்கலான்னு சொல்றாரு அவரு, நம்ம செய்ய வைக்கிறாரு. அது இல்லாம சார் நீங்களாம் வந்து நான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருக்கு ஒரு போலீஸ் இருக்காங்கல்ல, எத்தனை போலீஸ்காரர் இவரு சாதாரணமான ஒரு முதலமைச்சர் வந்து எல்லாத்தையும் உடச்சி செஞ்சு எனக்கு தேவையில்ல, நம்ம காமராஜர் மாதிரி ஒரு மாதிரி வந்து போயிருந்தாங்கன்னா மக்கள் மொழியில வந்து பாத்தீங்கன்னா இடம் முடிச்சிருக்கலாம். ஆனா இவர் வந்து நான் ஒரு ராஜா மாதிரியே வந்து வாழ்ந்துட்டு அப்படியே இப்போ பயங்கரமா இறங்கினா வந்து 1000 போலீஸ் அந்த அளவுக்கு பந்தோபஸ்து பயங்கரமா பார்த்தா மக்களுக்கு வந்து வெறுப்பா இருக்கு. நிறைய படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி இப்போ நான் கட்சிக்காரன் நானே எனக்கு வந்து இவருக்கெல்லாம் வந்து வாழ்க்கை பார்த்தீங்களா அப்படின்னு தோணுது. நான் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் சார், திருவண்ணாமலை மாவட்டம் பேசுறேன். எனக்கு ஒரு டவுட் சார். எனக்கு இப்போ நீங்க இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறீங்கல்ல, ரெண்டையும் ஒன்னாக்கணும்னு சொல்லிட்டு இதுல தொண்டர்களை எப்படி பங்களிக்க முடியும்? அவங்களை என்ன மாதிரி எதனா பிளான் வச்சிருக்கீங்களா? எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்றீங்க. தொண்டர்களுடைய கருத்து தலைமைக்கு அனுப்பினாலும் அவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க. அதிமுக பைலா பத்தி உங்களுக்கு தெரியும், தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னீங்க. அப்ப அந்த தொண்டர்கள் எல்லாம் ஒரு கையெழுத்து இயக்கம் அந்த மாதிரி எதனா ஒன்று ரெடி பண்ண முடியுமா? இல்ல, அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு 1000 பேர் ஒன்று இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் இந்த கட்சி வழிநடத்தப்படணும் என்ற முடிவை எடுத்தாலே நாம வெற்றி பெறலாம். அந்த பணியத்தான் இப்ப உங்களால இந்த ஜூம்ல கொண்டு வந்து கருத்து சொல்ல வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த ஒருங்கிணைப்பை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னா நம்மோடு பயணிக்கிறவர்கள் நேர்மையாளர்களாக இருக்கிற காரணத்தினால இவங்க மாதிரி போடுற கோழி பிரியாணி நிறுத்தி கூட்டம் சேர்க்கிற இதெல்லாம் முடியாது. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா நேர்மையா டெக்னாலஜியில கனெக்ட் பண்ணி செலவு இல்லாம நம்ம வந்து இதை செஞ்சுட்டு போறோம். அது கூட சொல்றாங்க, நீங்க இந்த ஜூமுக்குள்ளேயே இருக்காதீங்க, களத்துக்கு வாங்க அப்படின்னு. களத்துக்கு நிச்சயமா வருவோம். ஆனா என்னன்னா இன்றைக்கு வந்து நம்ம வந்து வெளி இதுதான் குறைந்தபட்சம் நமக்குள்ள பேசிக்கிறோம். பொது வெளியில போய் நம்ம இந்த கருத்துக்களை பேசுகிற பொழுது அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமா போயிடும். அதனால தேர்தல் முடியட்டும், இவர்கள் செய்வது தவறு. நீங்க சொல்றது கரெக்ட் சார், குறிக்கிட தப்பா நினைக்காதீங்க. இவங்க பண்றது தப்புன்னு சொல்றீங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் அது வரைக்கும் என்னுடைய வாக்குகளை நான் யாருக்கு போறது? பேசுவோம். வேட்பாளர் அறிவிக்கிட்டோம் குறைஞ்சபட்சம், அதாவது ஏன் சொல்றேன்னா குறைஞ்சபட்சம் அந்த வேட்பாளராவது யோகியமான வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம். குறைந்தபட்சம் அதாவது எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கலீங்க, இந்த அமைச்சர்களை பிடிக்கலீங்க, எதை பிடிக்கலீங்க, சரி பரவாயில்ல இந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அதுக்காக ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற வாய்ப்பு யாரு நமக்கு கொடுக்கிறார்களா அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம வந்து பொறுத்திருப்போம். அதுவும் சரியில்லைன்னா நம்ம என்ன செய்வது என்பதை முடிவெடுப்போம். தேர்தலுக்கு நிச்சயமாக நாம் ஒருங்கிணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சி இடத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை உருவாக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை போல 1000 ஆண்டுகளுக்கு வலிமையான கட்சியாகவும் 100 ஆண்டுகளுக்கு அம்மா சொன்னதை போல ஆளுகிற கட்சியாகவும் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வந்து உருவாக்குவோம். இன்றைக்கு வந்து 20 பேருக்கு மேல நீங்க வந்து பேசியிருக்கீங்க. எல்லோருக்கும் வழக்கமா 30 பேர் வரைக்கும் கூட பேசுவாங்க. ஆனா இன்றைக்கு நிறைய பேர் நிறைய நேரம் நல்ல தெளிவான பல கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்க நண்பர்களையும் இதுல கலந்துக்க சொல்லுங்க. நம்ம இந்த கருத்துக்களை எல்லோருக்கும் வந்து கொண்டு போய் சேர்த்துவோம். நிச்சயமாக வலிமையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம உருவாக்குவோம். இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.